வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் ரத்தினசாமி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் கார்ல இருக்கேன். சாரி பண்ண. சரிங்க, வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன் ஐயா. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புஞ்செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறியதுரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உயிருக்குள் உடலுக்குள் உயிரை உயிர்க்குள் உள்ளவை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், ஈலாயுள், கை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன்.
வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு அருமையான கவி. தொடர்ந்து சிறப்பான கவிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் இவை பற்றிய மேலும் ஒரு கவி, இதில் மெய்விளக்கம் பற்றிய இன்னொரு கவி. அறிவறிய கருதவத்தை அனைத்துலகுக்கு அளித்து அல்லல் தரும் இருவினைகள் பதிவுகளை மாற்றும் நெறிவிளக்க அகத்தாய்வு நேர்முறையும் தந்தேன். நிலையான பயன் காண மெய்விளக்க மன்றம் சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் சிந்தனையை தூண்டி சீர்தூக்கி விளைவறிந்து விழிப்புடனே ஆய்ந்து பொறிகள் தம்மை ஆளுமுறை செயலளவில் காண புத்துலகு ஆன்மீக பொழிவோடு ஒளி வீசும். எல்லா மகான்களுடைய வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு, அவர்கள் கண்ட கனவு என்ன? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா மகான்களுடைய கனவாக இருந்திருக்கிறது. இதை எப்படி அடைவது என்ற வழிவகைகளை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பல கோணங்களிலே இவற்றை விளக்கி சென்றிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திற்கு, இந்த விஞ்ஞான யுகத்திற்கு ஏற்றவாறு நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய தாய்மொழியிலேயே மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான இயற்கை தத்துவங்களை, வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் வகுத்து தந்திருக்கின்றார்கள். அறிவறிய கருதவத்தை அனைத்து உலகுக்கு அளித்து, அதாவது எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்ல வந்தார்கள், அதுக்கான வழியைத்தான் பேசியிருக்கிறார்கள் என்றாலும் அதில் தவம் என்பது முக்கியமான அம்சம். தவம் என்பது ஏதோ புதிய செய்தியாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் மகர்ஷி அவர் சொல்லுகின்ற போது மீண்டும் இந்த மனதை தன் மூலத்தை நோக்கி திருப்புவது, அவ்வளவுதான். எல்லா ஜீவராசிகளும் அந்த நிலையில் தான் இருக்கின்றன. 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்கள் எல்லாம் அந்த உடல் தேவை முடிந்து விட்டால் என்ன பண்றதுங்க? பேசாம படுத்து கிடக்கும். அதுக்கு எந்த எண்ணம் வர முடியாது இல்லையா? அதனால் அதனுடைய இயல்பு நிலை உடல் தேவை முடிந்ததுன்னா ஆனந்த நிலை தான். இப்போ நாம மனிதனாக வந்த பிறகு குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் என்ற ஒரு அக்கறையில அவற்றை எதெல்லாம் தேவையில்லையோ அவற்றெல்லாம் கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயமே ஒட்டுமொத்தமாக மனிதனே மனிதனாக வாழ விடாமல் ஒரு செயற்கை இயந்திரமாக்கி அவற்றை துரத்தி கொண்டே இருக்கின்றது. எதை நோக்கி ஓடுகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடலைன்னா ஒதுக்கிடுவாங்க. அதனால் எல்லாரும் போற வழியில் நான் வாழ்ந்தா தான் இங்கே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். அதனால் இந்த அறிவின் சிறப்பு என்ன என்றால்,
இந்த உலகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே வகையில் ஓடுவது என்ற அர்த்தம் அல்ல. எவ்வழி உறைவது உலகம் அவ்வழி வாழ்வது அறிவு. இந்த அர்த்தத்துமாக ஒரு வலுப்பெருந்தகை சொல்லல. அவர் சொன்ன குரலுடைய பொருள் என்ன என்றால், எவ்வழி உறைவது உலகம், இந்த உலகமே எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஒரு துல்லியம், இயக்க சீர்மை, ஒழுங்கு, இப்படி பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, இதை மீறுவது இல்லை, மீறவும் முடியாது. இதே போல மனிதனாக வந்த நமக்கும் ஒரு எல்லை கோடு, தர்மத்தின் எல்லை கோடு இருக்கிறது. அதற்குள் வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு சுகத்தை தவிர துன்பத்தின் சாயல் கூட, நிழல் கூட விழாது. அதனால் இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? ஒரு இயக்க விதியோடு, நீதியோடு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வழி உறைவது அறிவு. நம்முடைய பகுத்தறிவின் சிறப்பு என்ன என்றால், புலனளவிலே மனம் போன போக்கிலே வாழ்வதல்ல சிறப்பு. இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த நீதியோடு இணைந்து தெய்வ நீதியை மதித்து வாழ்வதே அறிவின் சிறப்பு என்றார் வலுப்பெருந்தகை. அப்படி அறிவறிய அந்த உலகம் எப்படி உரைகிறது என்பதை அறிவதற்கான பேரறிவு இல்லையா? பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி பேரறிவு. இந்த உலகம் முழுவதும் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே உடல் சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே நாடக்கூடிய எல்லை கட்டி அறிவாக, சிற்றறிவாக, பகுத்தறிவாக இருக்கிறது. அதனால் இதிலிருந்து விரிந்து அந்த பேரறிவை நோக்கிய பயணத்தை துவங்க வேண்டும் என்றால் அறிவறிய கருதவத்தை அனைத்து உலகுக்கு அளித்து, அறிவறிய கருதவம், இந்த பேரறிவை அறிய வேண்டும் என்றால் நம்மிலே இருக்கின்ற பகுத்தறிவின் மூலம் எங்கே? 14 அலைச்சொல். அது வரைக்குமாவது நுணுகி பார்க்கணும் நமக்குள்ள. அப்படி நுணுகுகின்ற போது அதுக்கும் ஆழ்ந்த நிலையிலே ஜீவாந்தத்தை மட்டுமே உணரக்கூடிய, அழுத்தத்தை மட்டுமே உணரக்கூடிய ஒரு நுண்ம நிலைக்கு பயணிப்போம். இப்படி இந்த கரு தவம், உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன், பட் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன் என்பார் ஓஷோ. மனம் குவிதல் தான் தவம். ஆனால் அந்த மனம் எங்கே குவிந்தால் தவம், எங்கே குவிந்தால் தவம் இல்லை. உயிர் மீது மனம் வைத்தல் தியானம் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்ப மனம் குவிதல் புற உலகிலும் நடக்கும். ஒரு திரைப்படம், நமக்கு பிடித்த காட்சிகளை பார்க்கிற போது நம்மை மறந்து விடுகிறோம் இல்லையா? அப்ப அதுவும் லயித்து விடுகிறோம் இல்லையா? அது தவமாகுமா? எனவே மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன். மனம் குவிதல் தான் தவம். ஆனால் கான்சென்ட்ரேஷன் மட்டும் தவம் அல்ல. அது உயிர் மீது குவிந்தால் தவமாகும். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். அதுக்கு பேர் தான் கருதவம். எனவே அறிவறிய கருதவத்தை அனைத்து உலகுக்கு அளித்து, இது யாருக்கு பேட்டன்ட் ரைட் வாங்கிறது, காப்பி ரைட் வாங்கிறது? நம்முடைய நூல்களுக்கு கூட காப்பிரைட் வாங்கணும்னு தலைவர் சொன்ன போது அது எதுக்கு காப்பி ரைட்டு? ஒரு மனிதனின் அறிவிலே தோன்றுகின்ற எந்த கருத்தும் கண்டுபிடிப்பும் சமுதாய சொத்து என்பார் மகர்ஷி அவர்கள். இல்ல தலைவர் சொன்னார், அவங்க பயன்படுத்துறதை பத்தி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு அவன் காப்பிரைட் வாங்கிட்டா, ஓ அப்படி ஒரு சிக்கல் இருக்கா, அப்ப வாங்கிடுங்கன்னாரு மகர்ஷி. அது போல காப்பீட்டு இல்லாத ஒன்றை யார் வேணா காப்பீட்டு வாங்கிப்பாங்க. பிறகு தன்னுடைய சொத்துன்னு உரிமை கொண்டாடலாம். அப்போது சிறைப்பட்டு போகும்.
இந்த தத்துவங்கள் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சிறைப்பட்டு போகும். அதனால் உலக அனைத்தும் எல்லா மக்களுக்கும் பொதுவாக என்றால் எனக்கு உரிமை தான், ஆனால் நான் உரிமை பாராட்டுவதில்லை, எல்லாருக்கும் சொந்தம் என்று சட்ட அளவிலே உரிமையாகவும் நடைமுறை அளவிலே பொது உடைமையாகவும் மனவளக்கலை தத்துவங்களும் வழிமுறைகளும் பாடங்களும் அமைந்திருக்கின்றன. அதனால் அறிவறிய கருதவத்தை அனைத்து உலகுக்கு அளித்து அல்லல் தரும் இருவினைகள் பதிவுகளை மாற்றும். முன்வினை தன் வினை என்ற இருவினைகள். இந்த இரு வினைகளிலே புண்ணியமும் இருக்க. எல்லாரும் 100க்கு 100 பாவிகளா? இல்ல 100க்கு 100 புண்ணியவான்களா? இல்லையே. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நடுவது தானே உலக இயல்பு, மனித பண்பு. அதனால் அல்லல் தரும் கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கும். அது நம்முடைய முன்னோர் செய்ததும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி கிடைக்கின்ற வரைக்கும் நாமே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயத்திலே செய்த தவறுகளும் இருக்கலாம் இல்லையா? எனவே துன்பம் தரக்கூடிய தன்வினை முன்வினை என்ற இரு வினைகள் அவற்றின் பதிவுகளை மாற்றும் நெறி விளக்க. எப்படி மாற்றுவது? சில பதிவுகளை மாற்ற முடியும், சில பதிவுகளை மாற்ற முடியாது. இப்போ ஆசைப்படுவதே இயல்பாக இருந்தது. அகத்தாய் பயிற்சியின் மூலமாக, தவத்தின் மூலமாக இப்ப என்ன வேணும்னு நிலைக்கு வந்துட்டோமே, இது ஒரு மாற்றம் தானே. அதுபோல இந்த பழைய பதிவுகளை, தன்வினையோ முன்வினையோ, இந்த பழைய பதிவுகளின் தாக்கத்தை மாற்றக்கூடிய நெறி விளக்க அகத்தாய்வு நேர்முறையும். நெறி விளக்க அகத்தாய்வு நேர்முறை. நெறி என்றால் அறநெறி என்ற அர்த்தம். இயற்கை ஒழுங்கு, தெய்வ நீதி என்ற அர்த்தம். அப்ப நெறி விளக்க அகத்தாய்வு. இந்த நெறியை எப்படி விளக்க முடியும் என்றார். இறை நீதியே செயலுக்கு தக்க விளைவு என்பதை எப்படி தருகிறது? எங்கோ இருந்து கணக்கெழுதா? எங்கோ இருந்து தீர்ப்பை தருகிறதா? தன் நெஞ்சே தன்னை சுடும். இங்கேயே கணக்கு வழக்கு எல்லாம் இங்கேயே இருக்கு. ஒவ்வொரு ஜீவனின் கருமையத்திலேயே கணக்குகள் எழுதப்படுகின்றன, தீர்ப்புகள் தரப்படுகின்றன. அப்ப அங்கேயே பதிந்து பாதுகாத்து முதிர்வு நேரத்திலே தவறாமல் அவரவர்க்கு அவரவர் சந்ததிக்கு அளிக்கின்ற தெய்வீக நீதிமன்றம். இதெல்லாம் விளக்கி சொல்வதன் அகத்து ஆய்வு. அகம் பிரம்மாஸ்மி. நமக்குள் ஒரு புள்ளியாக சிறைப்பட்டிருக்கின்ற, உள்ளே இருக்கின்ற அகம், அது எங்கேருந்து வந்தது? எனக்குள் அகமாக இருப்பது இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியேயும் புறத்திலேயும் இருக்கிறது. அப்ப அகம் புறம் என்ற இரண்டு நிலையிலேயும் சிறிதினும் சிறியதாக, பெரிதினும் பெரியதாக இருக்கின்ற அந்த இறைநிலை. எனவே நெறி விளக்க அகத்தாய்வு நேர்முறையும். பக்தி மார்க்கத்தில் இதை சொன்னாங்க. அது குறுக்கு வழி இல்லை, அது சுத்தி வருது, சுற்று வழி, நேர்வழி இல்லை. இப்போ ஊர்லாம் சுத்திட்டும் பஸ் போகும், ஃப்ளைட்டும் போகும். டைரக்ட் ஃப்ளைட் இல்லை டைரக்ட் பஸ் அப்படின்றோம். நேர சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் இல்லையா? அப்போ சுற்றி சுற்றி அலைந்து போவதை விட எளிதில் இதுதான் என்று புரிந்து கொண்டோம் என்றால் கால அவகாசம் குறையும். எனவே நெறி விளக்க அகத்தாய்வு நேர்முறையும் தந்தேன். இதை விட ஷார்ட்கட் மெத்தட் எங்கேயுமே இல்லைங்க. ஒரு மனிதன் சிற்றறிவிலிருந்து பேரறிவோடு கலந்து இன்புறுவதற்கு
வேதத்திரத்தை போன்ற ஒரு நேர்வழி இருக்கிறதா என்றால் இல்லை. மிக சிக்கனமாக குறுகிய நிலையிலே இந்த வாழ்கின்ற காலத்திலேயே அடைந்துவிடக்கூடிய அளவுக்கு மிக சுருக்கமாக நேர்வழியாக தந்திருக்கின்றார். நிலையான பயன்கான மெய் விளக்க மன்றம். ஒரு நாளைக்கு மன்றத்துக்கு வர்றாங்க, அந்த 1 மணி நேரம் அவங்களுடைய மனசு ஒடுங்கிருக்கு இல்லையா? அப்ப வெளியே இருந்திருந்தா டிவி பார்த்துருப்பாங்க, எதையாவது ஃபன் கல்ச்சர் பண்ணியிருப்பாங்க, நேரம் பயனற்று போயிருக்கும். அப்போ ஒரு நாள் மன்றத்தில் அமர்ந்த அந்த சிறு நேரமும் பயனானது. இதை நிலையாக பயன் கொள்ள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு காரணத்துல உள்ள வந்து சேர்ந்தோம், சிக்கன பிடிக்கணும் இல்லையா? ஏதோ ஒப்புமடி பார்த்துட்டு போனாம இருந்தாங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் நான் சந்திச்சிருக்கேன், சாமி கிட்ட தீட்சை வாங்கினீங்க அப்படிம்பாங்க, அப்புறம் விட்டுட்டேன்பாங்க. சாமி கிட்டே தீட்சை வாங்கிட்டு பிடிக்க விட்டுட்டீங்களே. அப்போ அவரவருடைய வினை பதிவு என்னவோ அதுதான். யாரும் யாரையும் திருத்திட முடியுமா? வழிகாட்டதான் முடியும். பற்றி கொண்டு பயன்பெறுவதும் விட்டு விட்டு ஓடுவதும் அவனவன் தலையெழுத்து. நாம் என்ன செய்ய முடியும் என்பார் மகர்ஷி அவர்கள். அதனால் நிலையான பயன்கான மெய் விளக்க மன்றம். மனவிளக்கலைந்து பிறகுதான். முதல்ல இருந்த பெயர் மெய் விளக்க மன்றம். சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் சிந்தனையை தூண்டி. இது யாருக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் கொடுக்கலாம் என்றால், சிறிய குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். 5 வயசு 6 வயசா, இங்க வாக்கண்ணா எங்கூட சேர்ந்து உடற்பயிற்சி பண்ணு, கற்றுக் கொடுக்கலாம். தவம் தீட்சி கொடுக்க முடியாது. இந்த கை 2 சேர்த்துக்கா, மெது அப்படியே இழு, மறு சேர்த்துப்பார். 2 கை கடையில் ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுதா, அப்படியே கொஞ்சம் விளையாடு. தவம். அப்போ சின்ன குழந்தைக்கு கூட கற்றுக் கொடுக்க முடியும். நாளைக்கு போயிடுவாரு, இன்னைக்கு போயிடுவாரு தெரியல, அவருக்கும் கொடுக்கலாம். இருக்கிற நேரத்துல அதை தெரிஞ்சு 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க குறைந்தபட்சம் இந்த உலகம் சாஸ்திரம் இல்லைன்னா தெரிஞ்சுக்குவார் இல்லையா? ஐயோ போறேன்னு நினைக்காம போகத்தான் வேணும். யார் இங்க நிரந்தரம் என்றாவது ஒரு எண்ணம் வராதா? அவருக்கும் கொடுக்கலாம். எனவே சிறியவர்க்கும் பெரியவர்க்கும் சிந்தனையை தூண்டி, தேவைப்பட்டால் பிறகு பயிற்சிகளை தருவது, தீட்சை தருவது. சிந்தனையை தூண்டி சீர்தூக்கி விளைவறிந்து விழிப்புடனே ஆய்ந்து. சீர்தூக்குதல் என்றால் சீர் என்ற 2 எழுத்து ஒரு சிறு வார்த்தை தான். நான் யார் என்பது போல சீர். இதுக்கு இயக்க ஒழுங்கு, இயக்க விதி, தெய்வ நீதின்னு அர்த்தம். அப்ப சீர் தூக்குதல் என்றால் சீர் இருக்கு, அதோடு எடை போட்டு பார்க்கிறோம். தராசுல ஒரு பக்கம் சீர், ஒரு பக்கம் நம்முடைய பதிவுகள், நம்முடைய வாழ்க்கை முறை. எடை போட்டு பார்க்கிறோம், சீர் தூக்கி பார்க்கிறோம். எது மேல போகுது, எது கீழே வருது, எதுக்கு எடை அதிகமா இருக்கு. அப்போ என்னுடைய பதிவுகள், வினை பதிவு தான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெற்று விட்டால், இவற்றை நீக்கிவிட்டால் ஆத்மா லேசாக்கிவிடும், இறைவனோடு கலந்துவிடும். எனவே சீர்தூக்கி விளைவறிந்து, அனுபவத்திலே சந்திக்கின்ற விளைவுகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஏன் நல்லது வந்துச்சு, ஏன் கெட்டது வந்துச்சு என்றால் சீர்தூக்கி பார்க்கின்ற போதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது. இந்த இடத்துல இறைவனை மட்டும் குறிக்கல, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்குன்னார். அடி என்றாலே திருவடிகள், அனுபவங்கள், அடிச்சுவடுகள் அர்த்தம். அப்ப யாருக்கு அனுபவம் இருக்கும்?
அனுபவத்தால் வேண்டுதல் வேண்டாம் என்ற பக்குவத்துக்கு வந்தாங்க என்றால் குருமார்கள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள். அப்ப இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமே கிடையாது என்பது பொதுவான பேச்சு வழக்கு. ஆனா இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது, அது பொருந்தவும் செய்யாது. அப்ப யார் வேண்டுதல் வேண்டாமை உள்ளவன் என்று சொன்னால், அந்த இறை தத்துவத்தை அறிந்து விருப்பு வெறுப்பின்றி வருகின்ற அத்தனை பேருக்கும் வாழ்க வளமுடன் ஒரே மாதிரி வாழ்த்துறாங்க பாருங்க. மகர்ஷியுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிச்சு பார்த்தா அது புரியும். தலைவருக்கும் வாழ்க வளமுடன் தான். புதுசா அப்படியே வந்துட்டு போலாமேன்னு பார்த்து சாமி கிட்ட கை கூப்புவாங்க, அவர்களுக்கும் அதே வாழ்க வளமுடன் தான். தலைவரா வாங்க வாங்க வாழ்க வளமுடன், அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதுதான் வேண்டுதல் வேண்டாம இயலான். ஸோ இதெல்லாம் குருவை பார்க்கின்ற போது அவருடைய ஒவ்வொரு செயலும் நமக்கு ஒரு பாடத்தை தரும். அது உற்று உற்று பார்த்து பெற்ற தெளிவு. அப்படி சீர்தூக்கி விலை வரிந்து விழிப்புடனே ஆய்ந்து சீர்தூக்கி பார்த்து விட்டால் பிறகு அதனுடைய நெட் ரிசல்ட் என்ன என்றால், விழிப்புடனே ஆய்ந்து இனி மேற்கொண்டு எண்ணி துணிக கர்மம். எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய மாட்டேன், நினைச்சதெல்லாம் பேச மாட்டேன். இனி மேற்கொண்டு எதையும் சீர்தூக்கி சிந்தித்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மை தருபவற்றை மட்டுமே பேசுவேன், செய்வேன். கொஞ்சம் மறந்து போயிட்டா, தவறி போயிட்டா மீண்டும் அதை நினைவு கொண்டு மறுபடியும் எழாமல் சங்கல்பம் செய்து கொள்வேன் என்று அந்த சீர் நோக்கியே வாழ்வது, சீர் தூக்கி பார்த்து சீர் நோக்கி வாழ்வது. அப்படி சீர் தூக்கி விலை பறிந்து விழிப்புடனே ஆய்ந்து பொறிகள் தம்மை ஆளும் முறை செயலளவில் காண. பொறிகள் தம்மை ஆளும் முறை புத்தகத்தில் இருக்குது, எல்லா மறை நூல்களிலும் இருக்குது. ஆனா மனிதர்கள் வாழ்க்கையிலே கலந்திருக்கிறதா? கர்ம யோகம்னு எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? 3500 ஆண்டுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட கர்மயோகம். இன்றைக்கும் சொற்பொருள் என்ன சொல்றாங்க? தர்மத்தை 1000 கூற பிரிக்கிறாங்க. அது இந்த தர்மம், அது அந்த தர்மம், அது அந்த தர்மம். இப்படி எத்தனை பேர் மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். தர்மம் ஒண்ணுதான்ப்பா, அதுல 1000 தர்மம் கிடையாது. அவனவன் தர்மம் அவனவனுக்குன்னு கிடையாது. நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயம் ஆனாலும் ஆகும். எல்லோருக்கும் பொதுவான நியாயம் பஞ்சாயத்து, அதுதான் சரியான நியாயம். பொது தர்மம், தெய்வத்தின் தர்மம், அதுல வெரைட்டி எல்லாம் கிடையாது. அதனால் வியாபாரிக்கு ஒரு தர்மம், அரசியலுக்கு ஒரு தர்மம், அவனவனுக்கு ஒரு தர்மம், இப்படி எல்லாம் டைவர்சிட்டி கிடையாது. தர்மத்துல ஒரே தர்மம் தான், ஒரே தெய்வ நீதி தான், ஒரே தெய்வம் தான். எனவே பொறிகள் தம்மை ஆளும் முறை செயலளவில் காண. தெரியும் லஞ்சமாக தப்புன்னு எந்த அரசியல்வாதிக்கு தெரியாது. மக்களுக்கு சேவை செய்தத்தான் ஓட்டு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியாது. ஆனா எந்த அரசியல்வாதியாவது எனக்கு ஓட்டு போட்டு நல்லது செய்யணும் நம்பி கொடுத்த மக்களுக்கு இன்னைக்கு யாருக்கு என்ன நன்மை செய்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு பாக்குறீங்களா? 5 வருஷம் ஆள்றானுங்க. ஒவ்வொரு நாளும் என்னால் இன்றைக்கு மக்களுக்கு என்ன நன்மைன்னு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் ஒரு பயம் கிடையாது. இதெல்லாம் எப்படி இறை நீதிக்கு ஒத்து போகும்? அப்புறம் யுத்தம் வராம என்ன செய்யும்? உலக போர் அக்கப்போருக்கு வந்துதான் தீரும். எனவே இது வெறும் தெரிந்து கொள்வதிலே இன்ஃபர்மேஷன் ஒரு பலனையும் தராதுங்க.
செயலுக்கு வரணும். எனவே பொறிகள் தம்மை ஆளும் முறை செயலளவில் காண புலன் அடக்கம் மன ஒடுக்கம் அனுபவத்திற்கு செயல்பாட்டுக்கு வரணும். புத்துலகு ஆன்மீக பொலிவோடு ஒளி வீசும். எந்த அளவுக்கு செயல்பாட்டுக்கு வருகிறதோ பிராக்டிஸ், அந்த அளவுக்கு புத்துலகு ஆன்மீக பொலிவோடு ஒளி வீசும். இன்னொரு உலகம் போக முடியுமா என்றால், இந்த திருசங்கு சொர்க்கம் ஏதோ சொர்க்கத்துக்கும் பூமிக்கு இடையில வந்து தொங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, திருசங்கு என்றால் மூலமும் தெரியல, முடிவும் தெரியல, இடையில் தொங்குகின்ற வாழ்க்கைக்கு பேர் திருசங்கு. இந்த பூமி தான் திருசங்கு சொர்க்கம். இந்த பூமி தான் திருசங்கு சொர்க்கம். வாழ்கின்ற அத்தனை பேரும் திருசங்கு தான். அப்ப யார் மூலம் முடிவு தெரிந்து மூலத்தை நோக்கி பயணித்து அதை எட்டுகிறார்களோ புத்துலகு, அங்கே ஆன்மீக பொலிவோடு ஒளி வீசும். என்ன ஒளி? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இறைவன் வெளிச்சமாய் இல்லை, இறைவன் அறிவாக இருக்கிறான். அதனால் அருட்பெருஞ்சோதி. அப்ப அந்த அறிவின் ஒளி ஆன்மீக விளக்கு ஏற்றப்பட்டு அறிவின் ஒளி வீசுகின்ற போது வாழ்க்கை தெளிவாக இருக்கும், அறம் சார்ந்திருக்கும், துன்பத்தின் சாயல் கூட இருக்காது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் தனக்கு என்றதையும் நினைக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு பரிணமித்த ஒரு ஜீவன் தான் மனிதன். இன்னும் விலங்கின பதிவிலேயே இருக்கிறோம். சாமி சொல்லுவாங்க, விலங்கினத்தில் இருந்து மனிதனாக வந்தது முதல் படி, விலங்கின பதிவுகளை நீக்கி மனிதனாக மேன்மை பெறுவது இரண்டாவது படி, இன்னும் உயர்ந்து மனித நேயத்திலே உயர்வது மூன்றாவது படி, இறைவனை உணர்ந்து தொண்டு வாழ்க்கையை மேற்கொள்வது நான்காவது படி. இப்படி மனித வாழ்க்கை ஒவ்வொரு படியாக உயர வேண்டும் என்பதற்காக வாசப்படி வச்சாங்க. வீடு காட்டும் வீடு பேரு யோசிச்சிருக்கிறோமா? இந்த உடம்புக்கு வீடு பெருசு பெருசா கட்டுறாங்க. 3 ஏக்கர் 50 ஏக்கர்னு பெரிய பெரிய வீட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களாமா அரசியல்வாதிகள். ஆனா அந்த வீடு காட்டுகின்ற வீடு பேரு என்ன என்றால், திருவளவில் இருக்கிறது எல்லாரும் போகக்கூடிய வாழ்க்கைப்பா. கொஞ்சம் உயரணும், வீடு பெற்று அடையணும்னு சொன்னா வாசல் படி. அப்ப வாசல் படி அது உடம்பை மேல தூக்கி வீட்டுக்குள்ள போறதுக்கு உதவி செய்யும். வாழ்க்கை படி அது மனதை பக்குவப்படுத்தி ஆத்மாவை பரமாத்மா இடத்துல சேர்க்கும். அப்ப வாசல் படியும் வேணும், வாழ்க்கை படிக்கும் வேணும். அதன் பிறகு தர்மத்திலே நுழைவது நுழைவாயில், பிறகு நடை, படித்ததின் படி கற்ற பிறகு நிற்க அதற்கு தக நடை, நடப்பது வாழ்வது. அந்த அனுபவங்களை ஒருவருக்கு பரிமாறிக்கொண்டு தங்களை மேம்படுத்திக் கொள்வது கூடுதல் கூடம். அப்புறம் முற்றம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நல்லவற்றை மட்டுமே தேர்ந்தெடுத்து அறிவு முற்றிய நிலை முற்றம். பிறகு பின்வாசல் வழியாக வெளி. அப்ப இந்த வாசல் நுழைஞ்சு அந்த வாசல வெளிக்கு போகணும். வீடு காட்டும் வீடு பேர். அப்போ 10 வீடு கட்டி வாடகை விடுறதுல பெருமைப்படுகிறானே தவிர, இந்த உடம்புக்கு தான் முகவரி, இந்த உடம்புக்கு தான் வீடு கட்டிக்கிட்டோம். ஆத்மாவுக்கு என்ன முகவரி பார்த்தோம், என்ன வீடு கட்டினோம்? அதனால மனம் திரும்புங்கள். இந்த வீட்டுல பெருமை வேண்டாம். அந்த வீட்டுக்கு போக முடியுமா பாருங்க.
அதுக்கு என்ன வழி? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நீங்க இன்றைக்கு கொஞ்சம் ஆழ்ந்து உள்ள போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றியதுங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். எப்படி இருந்தாலும் நம்ம அரசியல் அப்படி அது ஒரு தொடாம, ஏன்னா அரசியல் வாழ்க்கை அரசியல் தானே. ஆமா வெளியே ஆமா கால் வைக்கும் போது ரோடு நல்லா இருந்தா அரசியல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆமா குண்டு குழிமா இருந்தா அரசு சரியில்லைன்னு அர்த்தம். ஆமா. அதனால வாங்குற ஒரு பொருளையும் டாக்ஸ் கட்டும், அரசியல் தானே அது. அதேதான், வாஸ்தவம் தான். ஆமா. வாழ்க வளமுடன். எங்கெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு டிட்பிட் இன்னைக்கு கிடைச்சது என்னன்னா, உலகம்ங்கிற வார்த்தை எங்கு வந்தாலும் உலகோடு ஒட்ட வாழ் அப்படிங்கிறது உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல உலகம்ங்கிற வார்த்தை வந்தாலும் உலகம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும் வார்த்தையாகத்தான் அதை கருத வேண்டும். ஆமாம், உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், அருமை. நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான். இதை தொடர்ந்து கொஞ்ச நாளா இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு சொன்னதுக்கு அப்புறம் எந்த இடத்துல உலகம் வந்தாலும் இதுதான் அர்த்தம், இப்படிதான் வச்சுக்கணும். அருமை அருமை, சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட யாராவது இன்றைக்கு புதிய அன்பர்கள் பாட வரீங்களா? முன் வருகிறீர்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடுறீங்களா? தாரகேஸ்வரி அம்மா, நீங்க உலக நல வாழ்த்து பாடுங்க. அப்ப சரிங்கம்மா. வாழ்க வளமுடன், பாடுங்க. வேதாத்திரிய பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தாரகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு உலக நல வாழ்த்து பாடுங்க நீங்களே. செல்வராஜையா, அவங்களுக்கு அம்மாவுக்கு அன்மியூட் போடுங்க. சரி, வாழ்க வளமுடன்.
உலக நல வாழ்த்து அருள்நிதி சாந்தி சுந்தரம் பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பது தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவர் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அறிவு தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த பாலிதவம் நிகழ்வு மகிழ்வோடும் இந்திய நிறைவு பெறுகின்றது. பெரியவர்களும் குருவரும் நம் அனைவரும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விஜயம், வாழ்க விஜயம், வாழ்க வளமுடன்.